வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஃப்ரெஷ்ஷான செர்ரி பழத்தை வச்சு கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த கேக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மோல்டில் பட்டர் தடவிக்கலாம். நடுவில் பட்டர் பேப்பரை சென்டரில் போட்டுட்டு மேலே பட்டர் ஃபுல்லாக தடவிக்கங்க. அது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் செர்ரி பழம் 100 கிராம் எடுத்துகிட்டு அதை காம்பை எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற கொட்டையை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பொடி பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. இது புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால இந்த செர்ரி பழம் இப்போ நம்ம அரை கப் அளவுக்கு வந்திருக்கு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா அதை மெல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை பாயில் பண்ண விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா இறுகின மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுருங்க. இது இறக்கி உரமாக வச்சிடலாம். அடுத்தது கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ அரை கப் அளவுக்கு பவுடர் சுகரும் 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலு, ஒரு முட்டை சேர்க்க விருப்பமில்லாதவங்க தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துவிட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இன்றைக்கி கேக் பண்ணுறதுக்கு மொத்தமாக அரை கப்பும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துருக்கோம். மிக்சியில் முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அடிச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த செர்ரி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவோடு நல்லா பிளெண்ட் ஆகணும். செர்ரி பழத்துக்கு பதில் ஸ்ட்ராபெரி பழம் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கேக் டின்னில் இதை ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுக்குங்க. ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரை இதில் நீங்கள் 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டூத் பிக்கை உள்ளே விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் வரும். இது ஆறின உடனே டிமோல்ட் பண்ணிடலாம். அடியில் இருக்கிற பட்டர் பேப்பரை மறக்காமல் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பீசஸ் போட்டுக்கலாம். இந்த கேக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இது நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.